மணி காண்ட் பை ஹாப்பினஸ். இது யார் யார் அவங்கவுங்க லைஃப்பில் எப்படி எடுத்துகிட்ருக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்ட கூட சேர்த்த மாட்டேன். பிகாஸ் எனக்கு பர்ச்சேசிங் பண்ணுறது, வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட போய்ட்டு எதனா ஒரு கவிதை சொன்னோன்னே அவங்க எடுத்தால் கொடுக்க போகிறாங்க. காசு கொடுத்தா தானே கொடுக்குவாங்க. ஸோ மணி தான் நம்மளோட ஹாப்பினஸை நம்மளுக்கு வாங்கி தருது. இதுதான் இன்றைக்கான தகவல். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே வாட்டர் மெலன் கேட்டிருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் என்னோட நலன் கருதி இவனுக்கு ரொம்பவே கோல்டாக இருக்குது வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டே இருந்தார். காலையில் சும்மா யதார்த்தமாக சொன்னேன், இந்த சீசன் முடியறதுக்குள்ளே எப்படியான ஒரு பெரிய வாட்டர் மெலன் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுன்ட்டு. பயபுல எங்கேயோ வெளியே போய்க்கிறாருன்னு பார்த்தா போய் வாங்கிட்டே வந்துட்டார். இந்த மாதிரி குட்டி குட்டி சர்ப்ரைஸில் நம்மளுக்கு இல்லைப்பா. ஸோ அதெல்லாம் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சு. எனக்கு அதிக ஸ்வீட் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ப்ரெட் இருந்தனால பாப்பாவுக்கு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுக்கலான்ட்டு தோணுச்சு. ஏன்னா காலையிலேருந்து மேடம் கரெக்டாகவே சாப்பிடல. அவங்க அப்பா வீட்டில் இருந்தால் அவர் கூட விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு அழகாக செஞ்சாச்சு. புது ட்ரை பாட்டுன்றனால ஆங்கிள் எல்லாம் கரெக்டாக வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பட் அப்படி செஞ்சும் கரெக்டாக வீடியோ வராத மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. புது ஜாடியில் புது உப்பு போட்டாச்சு, மனசில் திருப்தி வந்தாச்சு. அந்த கதை தான் இங்கே. ப்ரெட் ஆம்லேட் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கோட்டு போடாத கோபிநாத். எதாக இருந்தாலும் கரெக்டாக தான் சொல்லுவேன். உப்பும் இல்லை சப்பும் இல்லை. பட் என் புள்ள வந்து ஏதோ மம்மி புதுசாக செஞ்சு கொடுக்குறாங்கன்னு அழகாக சாப்பிட்டுட்டாங்க.